நம்ம பார்க்க போற கட்சி எதுனா, இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கட்சியும் வந்து இந்த தேர்தல வந்து கூட்டணியா தான் சந்திக்கிறாங்க. கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தான் இந்த தேர்தல வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணியுடைய தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க. 2018லேருந்தே இந்த கட்சியை இவர் எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பிரதான கொள்கையும் திராவிடம். அடுத்து கடந்த 15 வருஷமா இவர் பொலிட்டிக்கலா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, 2016 நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு, யூத் மத்தியில கேஷுவல் வேர்ல போய் அவங்களோட ஒரு கனெக்ட்ட பில்ட் பண்ற ஒரு காரியத்துல ஈடுபட்டாரு. அடுத்து 2020ல ஒன்றிணைவோம் வா! அப்படின்னு சொல்லி நெறைய அந்த கோவிட் டைம்ல வந்து மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களுக்கு வந்து உணவு, மருத்துவம் எல்லாவற்றையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,00,00,000க்கு அதிகமான பேர் அந்த நேரத்துல செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கடந்த 5 வருஷத்துல ஒரு தலைவராக, முதலமைச்சராக என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ரூ. 1000 வந்து 1.3 crore வுமன்க்கு வந்து கிடைக்கும்படி செஞ்சிருக்கிறாரு. அடுத்து வந்து விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி லேடீஸ்க்கு ஃப்ரீ பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட குடுத்து நெறைய பெண்களுக்கு இந்த காரியத்த செஞ்சிருக்கிறாரு. அடுத்து வந்து பிரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம வந்து இவர் கொண்டு வந்தார். அடுத்து இவருடைய பிரதான வாக்குறுதிகள் இந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரதானமா 7 மேஜர் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ற 7 மேஜர் ஐட்டம்ஸ வாங்கிக்கலாம் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். அது வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர், ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ், டிவி அப்படின்னு சொல்லி எதனா ஒண்ணு வாங்கக்கூடிய ஒரு தேர்தல் வாக்குறுதிய குடுக்குறாங்க. அடுத்து முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம். இது வந்து ரூ. 5,00,000 இருந்து ரூ. 10,00,000 இன்கிரீஸ் பண்றாங்க. இது நெறைய ஏழைகளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவர் மேலயும் மக்களுக்கு சில வருத்தங்கள் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 முக்கியமான விஷயம். வாரிசு அரசியல். வாரிசு அரசியல வந்து இவங்க ரொம்ப பிரதானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி, அ இந்த ஐயா மேலயும், இந்த கட்சியின் மேலயும் ஒரு பெரிய அதிருப்தி இருந்துட்டு தான் இருக்கு. இத குறித்ததான வீடியோ வந்து நம்ம ஏர்லியராவே வாரிசு அரசியல் குறித்ததான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. அதுல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அத மக்கள் இவங்க மேல ஒரு அதிருப்தியா பார்க்குறாங்க. அடுத்து இவர்கள் சொல்றாங்க, ஐயா அவர்கள் சொல்றாங்க அவங்களோட கட்சி சார்பா 80% அதிகமா வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம்னு. ஆனா, எதிர்க்கட்சி தலைவர் 20% தான் சொல்றாரு. பாட்டாளி மக்கள் தலைவர்கள் என்ன சொல்றாருன்னா, 13% தான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்படி பல குழப்பங்கள் இருக்கு. ஸோ வாக்குறுதிகள்ல இவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி இவர்கள் மேல இருக்குது. ஸோ இவர்களுடைய ஆட்சிக்கு நான் குடுக்க போற ஸ்டார்ஸ், இவருடைய செயல்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கன்சிடரிங் சென்ட்ரல்ல ஆப்போசிட் பார்ட்டி ரூலிங் பண்ணும்போது, இவங்களுக்கு எதிரா இருக்க ஒரு கட்சி ரூல் பண்ணும்போதும், ஸ்டேட்ட ரொம்ப ஸ்மூத்தா ரன் பண்ணதுனால 4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். மக்கள் இத எப்படி பார்க்குறாங்கன்னு இந்த தேர்தல்ல நம்ம பார்ப்போம்.